ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய ராதா தாமோதரக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண நம்ம ரூபினி மாதாஜி நானும் பொறுப்புக்கு முதல் ஒரு கைத்தில் கொடுத்துருங்க. ஓகே, இல்லை எல்லாமே கடந்து வரணும், வருது எல்லாமே கடந்து வரணும் நம்ம. ஓகே, மழையாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக கேளுங்க. ஓகே மாதாஜி, ஓகேவா? உங்களுக்கு வழங்க நான் பேச வந்ததா அவங்களுக்கு வழங்க வழங்கலையா? பேச வந்ததா? ஓகே, ஒரு தாமதம் போடும், தாமதம் போட்டுருவோம். அந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எல்லாமே அனுபவம் தான், அனுபவம் தான். ஏன் வரும்? ஓகே, யார் வந்து தாமோதர ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? மொதல் வாடி வரீங்க? ஓகே, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்ன பார்த்தீங்கல்ல? கிருஷ்ணரு இதை உடனே யார்? இது யாரு? யாரு? கிருஷ்ணோட அம்மா. அப்பேர் என்னது? யசோதா. அப்ப தாமோதர மாசம் வந்து கிருஷ்ணர் வந்து யசோதா அம்மா கட்டி போடுறாங்க. ஓகே, இந்த மாசம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி, கோமாதா பூஜை இதெல்லாமே நடக்கும். அப்போ இந்த மாதம் வந்து யார் வந்து விளக்கு போடுறாங்களோ, தீபம் ஏற்றுறாங்களோ, அவங்களுக்கு வந்து இருக்க எல்லா பாவங்களும் தீர்ந்துடும். எல்லா வகையான பாவங்கள், எல்லா வகையான கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துக்க ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு இது. அப்போ இந்த தாமோதர மாதம் விளக்கு ஏற்றுறாங்களே, ஏன் விளக்கு ஏற்றுறாங்க? விளக்கு ஏற்றுற அந்த இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? நம்ம சனாதன தர்மத்தில் ஆக்சுவலி இந்துக்கள் இருக்குல்ல, இந்துக்களில் எதுக்காக விளக்கு ஏற்றுற அந்த தீபம் ஏற்றுற அந்த விஷயத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்க? நம்ம கோயிலில் விளக்கு ஏற்றுறோமா? முருகருக்கு, அம்பாளுக்கு, சிவபெருமானுக்கு டெம்பிள் ஏற்றுறோமா? ஏன் நம்ம விளக்கு ஏற்றுறோம்? நம்ம பிரகாசமாக இருக்கணும். அண்ணா சரிங்க, ஆக்சுவலி பிரகாசமாக ஓகே. இப்போ விளக்கு ஏற்றுறோம்ல, விளக்கில் நம்ம என்ன ஊற்றுறோம்? நெய் ஊற்றுறோம், இல்லை எண்ணெய் ஊற்றுவோம். மண்ணு போட்டால் விளக்கு எரியுமா? விளங்குதா? நீங்கள் தான் எனக்கு வந்து இது சிக்னலு அப்டேஸ் விளக்குதா? அப்போ மண்ணு ஊற்றுனா விளக்கு எரியுமா? தண்ணி ஊற்றுனா விளக்கு எரியுமா? விளக்கு எரியாது, உண்மையிலே வந்து. அப்போ நெய் எண்ணெய் வந்து அது வந்து எதோட சிம்போல்னா பியோர், சுத்தமாக இருக்கணும். இந்த விளக்கு காட்டுறோம்ல, இந்த விளக்கு வந்து என்ன கான்செப்ட்னா, விளக்கு வந்து எப்படி எரிதோ இந்த விளக்கு தான் வந்து நம்மளோட இருதயம், நம்மளோட மனசு, இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த தீபம் எரிகிற மாதிரி, வெளிச்சம் எரிகிற மாதிரி நம்ம மனசும் வந்து வெளிச்சமாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, அறியாமையை போக்கி வெளிச்சத்தை வர வைக்கிறது தான் இது தீபம் ஏற்றுறது. இதுதான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு காரணம் என்னதுன்னா, ராமர், பகவான் ஸ்ரீ ராமர் அயோத்தியாவுக்கு வர்றாரு, அதான் தீபாவளி. அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப மகரமான மாதம். நீங்கள் ஒரு வாட்டி விளக்கு ஏற்றுனீங்கன்னா எல்லா வகையான பாவங்களும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? என்னோட பார்த்தீங்கன்னா பக்தி, கிருஷ்ண மீதான பக்தி வந்து உங்களுக்கு வளரும். பக்தி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மனுஷ வாழ்க்கை எடுத்துக்கிட்டு எந்த பிரோஜனமும் இல்லை. இந்த மனுஷனாக பிறந்துட்டோமே, இந்த மனுஷ வாழ்க்கையோட கோல் என்னது, குறிக்கோள் என்னது? எதுக்காக நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம்? எதுக்காக நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம்? எதுக்காக மனுஷன் பேர் கிடைச்சிருக்கு? மாதாஜி வழங்குதா? எதுக்காக மனுஷனா பிறந்திருக்கோம்? வாய் வாழ்றதுக்கா? வாழ்றதுக்கு நம்ம பூனை, நாய், குட்டியை பிறந்துக்கலாமே. மனுஷனா எதுக்கு பிறந்திருக்கோம்?
அனுபவிக்கிறதுக்கு இல்ல கர்ம வினைகள். ஓகே, வேற என்ன நீங்க சொல்றீங்களா? எதுக்காக மனசு அப்படி நம்ம கிடைச்சிருக்கு சிஸ்டர்? நீங்க நம்ம அவங்க சொன்னாங்க நம்ம வாழணும்னு சொன்னாங்க. வாழ்றதுக்கு நம்ம பூனை, நாய்க்குட்டி, செடி பொண்ணுங்க அதுவும் வாழ்ந்துதானே, அது சாப்பிடுது, தூங்குது, எல்லாமே பண்ணுது. உண்மையிலே நம்மளும் வந்து வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்? பூனை குட்டியா நாய்க்குட்டியா பார்த்துக்கலாமா இல்லையா? ஏன் மனசு எப்படி கிடைச்சி? அது நீங்க தெரியலையா? கிழக்கெல்லாம் வச்சு அழகா இருக்கீங்க நீங்க, சொல்லுங்க. மனுஷ பிரிவு எதுக்காகனா நான் யார் முதல் ஒண்ணு என்னது போச்சுனது நான் யார், ரெண்டாவது வந்து என்னது கடவுள் யார், மூணாவது எனக்கும் கடவுளுக்கு என்ன உறவு. இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனுஷ பிரிவு. இப்போ நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ நம்ம போய் சொல்ல முடியாது. இப்போ இந்த மலையில இப்போ நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ பேசுறேன்னா அது என்ன பண்ணும்? ஓயா சொல்லிட்டு அது பாட்டு போயிடும். ஓகேவா? நம்ம மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அறிவு இருக்கு. எதுக்காகனா நான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கோம், நான் ஏங்க கஷ்டப்படுறேன், இறந்த பிறகு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்காக தான் மனுஷ பிறவி. உண்மையா இல்லையா? உண்மையிலே உங்க பேர் என்ன மாதிரி? யாசிகா? யாசி யாசினியா? மனுஷ பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம 4 விஷயம் பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோம்? சாப்பிட்றது, ரெண்டாவது தூங்குறது, மூணாவது பிள்ளை பத்துக்கிறது, என்ன வச்சு பண்ணுறது, நாலாவது தண்ணியை பாதுகாத்துக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஆகார நித்ரா பயம் மைத்துனா, 4க்காக தான் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்ம நாய் பூனை சாப்பிடுதா இல்லையா? சாப்பிடு, நம்மளும் சாப்பிடுமா? அப்புறம் சாப்பிட்டு தூங்குறது, அது தூங்குதா? நம்மளும் தூங்குறோம். அது வந்து அதுவும் பிள்ளை பத்துக்குது, நம்மளும் கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளை பத்துக்கிறோம். நாலாவது அதுவும் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது, கடிக்குது. நீங்கள் நாய் எப்படி கல் அடிச்சு என்ன பண்ணுவாது? திரும்பி தோட்டிட்டு வரும் அது. அப்போ அதை நம்மளும் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சிசிடிவி போடுறோம், நம்ம செக்யூரிட்டி வச்சுக்கிறோம், நம்ம நிறையா பண்ணுறோம். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த மிருகம் பண்ணுற 4 விஷயமும் அதே 4 விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? உண்மையிலே மாதிரி அதுக்கும் நம்மளுக்கு இப்போ அது பண்ணுறதை நம்ம பண்ணுறோம். என்ன அது கொஞ்சம் வெளியில் இருக்கு, அது வெளியில் தூங்க நம்ம உள்ளே தூங்குவோம், அது வெளியில் சாப்பிட நம்ம உள்ளே சாப்பிடுவோம், அது வெளியில் வந்து கல்யாணம் பண்ணிக்க நம்ம உள்ளே கல்யாணம் பண்ணுறோம், அது வெளியில் வந்து வேறு என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம், நம்ம உள்ளே ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம். உண்மையா இல்லையா? பாதுகாத்துக்கிறோம். அது வெளியில் கடிக்கும், நம்ம வீட்டில் சிசிடிவி போட்டுக்கிறோம், எல்லாமே நம்ம பாதுகாத்துக்கிறது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 செய்கிறோம். நம்ம 2 அந்த மிருகம் செய்யணும், நம்மளும் செய்கிறோம். நம்மளுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஸ்பெஷல் நம்மளுக்கும் 2 கொம்பு ஒரு வாழை கொடுத்துக்கலாமே. நம்மளுக்கும் மிருகத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சும்மா சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்கள் பேர்? புவனேஸ்வரன். சொல்லுங்க புவனேஸ்வரன், சொல்லுங்க. 5 ஓகே. வேற அண்ணா நம்ம 6 அறிவு நம்மளும் நம்ம அது 4 விஷயம் செய்கிறோம். 5 அறிவு இருக்கும், அது 4 செய்யுது. எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறதுக்கு வந்துருக்கோம்? எதை பகுத்து அறியணும்? வெரி குட். அண்ணன் கைத்தட்டு கொடுங்க. புவனேஸ்வரனுங்க வெரி குட். எதுக்காக நம்ம வந்து மனுஷனை புரிஞ்சுக்கோம்? முக்கியமாக வந்து என்னது? ஔவையார் படிச்சிருமா? ஔவையார் பார்த்துருக்கீங்களா? ஔவையார் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேர் என்னது? தாரணியா? தாரணி, ஔவையார் படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிது அரிது மாநிலனாய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதுலேயும் வந்து கூடு செவடி இல்லாமல், ஒரு ஊனம் இல்லாமல், ஒரு ஹேண்டிகேப் இல்லாமல் நம்ம வந்து நல்லா உடம்பு கிடச்சிருக்கு. அந்த பிறகு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிறவி. ஆனால் இவ்வளையும் கிடச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வெறும் அந்த 4 பண்ணுறதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் வச்சுக்கலாம். இப்போ மழை பெய்யுது, நல்லா நிறைய பார்ப்போம். மழை பெய்யுது. இந்த மழைலாம் விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து அந்த ஃப்ளாக் இருக்கலாம், தவக்கல, அது அப்போ தான் க்ராஸ் பண்ணி போவார். ஓகேவா? நம்மளால் என்ன பண்ணுவாங்க? காடி ஏற்றுறேன்னு சொல்லி அது மேலே ஏற்றிடுவாங்க. உண்மையா இல்லையா? எல்லா தவக்கலையும் செத்து கிடக்கும். அன்றைக்கி காலையில் பாருங்கள் அப்போ மேலே. உண்மையா இல்லையா? அந்த தவக்கல் கிட்ட போய்ட்டு இன்டர்வியூ பண்ணுற வச்சுங்களேன். தவக்கல நீ ஏன் செத்து போன கேட்டால் தெரியுமா? அதுக்கு அது சொல்ல தெரியுமாக்கா? சொல்ல தெரியாது. இப்போ நம்மளும் ஒரு நாள் நம்ம இறந்து போகிறோம். ஏன் செத்து போகணும்னு நம்மளுக்கே தெரில. அந்த தவக்கல் செத்து போகிறவங்க நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நம்மளும் ஒன்றும் தெரியாமல் நம்மளும் எதுவும் வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளும் செத்து போயிட்டோம்னா நம்மளுக்கும் அந்த தவக்கலுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் கேட்பார், பகவான் கேட்பாரு, உனக்கு பெருசாக தவக்கல் போடே கொடுத்துருப்பேன், உனக்கு ஏன் மனுஷ பெரிய கொடுத்தேன்? அவையே சொல்லியிருக்காங்க, நமக்கு மனுஷ பெரிய கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குதுன்னு.
பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. மனுஷ பிரிவு ரொம்ப கஷ்டமான பிரிவு, கடைசி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. எதுக்காக இந்த மனுஷ பிரிவு கஷ்டப்பட்டு நம்ம கிடைச்சிருக்கு? ஏன்? நம்ம யாருன்னு உணரணும், கடவுள் யாருன்னு உணரணும். அதுக்காக தான். இப்போ நாய் பூனை கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு புரியாது, நம்மளுக்கு புரிஞ்சுக்க தன்மை இருக்கு. ஒன்று மனுஷ பிரிவுக்கு இருக்க மிகப்பெரிய குவாலிட்டி என்னதுன்னா, நம்மளால கேள்வி கேட்க முடியும். பூனை நாய் கேள்வி கேட்காது. நீ கொடுக்குறத சாப்பிட்டு பிடிக்கல கத்தி உங்களை கடிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான் பண்ணணும். அதனால கேள்வி கேட்க முடியாது. உண்மையிலே மாதிரி நல்லதாக போட்டிங்கன்னா உங்களை வந்து வாலாட்டுறோம், நீங்கள் ஏதாச்சும் வந்து வேற மாதிரி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கடிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். ரெண்டு தான் பண்ணணும். அதுக்கிட்ட கேள்வி கேட்காது. ஏன் தாமோதர போக செய்கிறீங்க, ஏன் மழை பெய்யுது, அது மழை பெய்யுதுன்னு தெரியுமா, எப்படி மழை பெய்யுதுன்னு நம்ம ஸ்கூல் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? தண்ணி கீழேருந்து மேலே போயிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் மழையாக ஆகி பூமிக்கு வருது. அப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்குற பழக்கம் நமக்கு. என்ன கேள்வி கேட்கணும்? ஏன் எனக்கு வந்து சாப்பாடு ஆக்கி வைக்கல, எனக்கு ஏன் பூ சட்டை இருக்கும், அந்த கேள்வி மட்டும் இல்லை. நம்ம ஏன் இங்கே பிறந்திருக்கிறோம், இறந்த பிறகு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இல்லை எல்லாமே சூனியமாயிருமா, எல்லாம் காணா போயிருமா? நிறைய பேர் பாருங்க, இப்போ இடையில ஒரு கேஸ் பார்த்தீங்களா, தற்கொலை கேஸு. அங்கே தான் எங்கள் இடத்துக்கிட்ட தான் கூலியும் தான் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு அம்மாவும் பிள்ளையும். இப்போ தற்கொலை பண்ணிட்டா முடிஞ்சிச்சா வாழ்க்கை? அதோட எல்லாம் ஃபினிஷா? அது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் யங் ஜெனரேஷன், ஸ்கூலில் நிறைய ப்ராப்ளம் நடக்குது வேறு, அங்கங்கே வேறு கத்தியெல்லாம் குத்துறாங்க வேறு. கட்டா இல்லையா மாதிரி நான் போய் தான் சொல்கிறேன். கத்தியில் குத்துறாங்க, அப்புறம் வந்து என்னென்னமோ நடக்குது. செத்து போயிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சா சிஸ்டர்? சொல்லுங்க சார். ஏன்னா இந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நிலப்ப என்ன தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அதோட முடிச்சு, எல்லாமே கிளியர்லாம் நம்ம தப்பிச்சிட்டுமா? புவனேஸ்வரி உங்க பேர் என்ன? புவனேஸ்வரியா? அவங்க பேர் என்னது? தாரணி. சொல்லி தாரணி இறந்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சா? கந்தம் கிரி மணிட்டாலாம் அப்பா அதோட நிம்மதியாயிருவோம். மாடியிலேருந்து குதி செத்து போயிட்டா எல்லாம் நிம்மதி, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கவுண்டிங்கே ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் தான் அடி உதவி இருக்குது. ஏன் உனக்கு 60 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுசு கொடுத்துருக்கேன், 70 வயசுக்கு ஆயுசு கொடுத்துருக்கேன், நீங்கள் இப்போயே முடிச்சுட்டு வந்துட்டியா? நீ பேய் உதவ இப்போ சுற்று, உனக்கு சாப்பாடு தண்ணியும் கிடையாது உனக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எதுவும் முடிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம இந்த 30 உதாரணக்கு 60 வயசு ஆயுசுன்னு வச்சுக்கலாம். நீ 25 வயசுல 30 வயசு செத்து போயிட்டோம். மிச்சம் 30 வருஷம் இங்கே நம்ம கஷ்டப்பட்டாகணும். ஏன்னா பகவான் கொடுத்த, கடவுள் கொடுத்த இந்த மனுஷ பிரிவு கிடைச்ச ஒரு உடம்பை நம்ம மதிக்கல. ஓகேவா? எங்கேயாச்சும் நாய் பூனை தற்கொலை பண்ணியிருக்கா? எங்கே பூனை தற்கொலை பண்ணிக்கிட்டுச்சு எங்கேயாச்சும் தீவிர சொல்லியிருக்காங்களா? ஏன்னா குரங்கு வந்து சாப்பாடு இல்லாமல் தற்கொலை பண்ணி சொல்லியிருக்காங்களா? நம்ம மட்டும் தான் பண்ணுவோம். எந்த மிருகமும் எந்த ஜீவராசியும் பண்ணவே பண்ணாது. அப்போ இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கிட்ட இல்லை. ஏன் இல்லை? ஏன் நமக்கு விழிப்புணர்வு இல்லை? முக்கியமாக ஏன்னா நம்ம படிக்கிறது இல்லை. இது என்னது அக்கா? இது என்னது? பகவத்கீதை. இது நம்ம எப்போ பார்த்துருக்கோம்? ஐபூஸில் விற்பாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். இல்லைன்னா எங்கேயாச்சும் வந்து கோயில் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கோம். நிறைய பேர் நினைச்சு இது என்னது சண்டை புக்கு. நிறைய பேர் என்ன இது வச்சா சண்டை வந்துடும். ஏன்னா முன்னுக்கு ஸ்டார்டிங்லேயே கவர்லேயே வந்து பாருங்க, எங்கே சாந்தமான உருவம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் முன்னுக்குள்ளே சண்டை போடுறீங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டுக்காங்க, முன்னுக்கு சண்டை போடுறாங்க, புக்கு சொன்னால் இல்லாமல் ஃபுல்லாக சண்டை தான். பகவத்கீதை என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறிவின் அரசன், நம்மளுக்கு வந்து போய் ஃபுல் நாலேஜ் கொடுக்குது. நம்ம யார், கடவுள் யார், நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், இறந்த பிறகு வாழ்க்கை எங்கே போகுது. இந்த பகவத்கீதை முக்கியமாக சொல்லுது என்ன விஷயம்? நான் 8வது அத்தியாயத்தில் வாபி ஸ்மரன் பாவம் சக்தி அந்தே கலைவரம். இந்த உடம்பை விடும்போது இந்த மனசில் எந்த எண்ணம் அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் அடுத்த பிறவி. உதாரணம் வச்சுங்களேன், மற்ற சிஸ்டம் உங்கள் பேர் என்னது? நீங்கள் தான் மேகலா மாதிரி வந்து நீங்கள் குருவி வளர்க்குறீங்க, நிறைய குருவி பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க. குருவி 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 சொல்லிட்டு கடைசி காலத்தில் நம்ம அந்த குருவி நினச்சி இறந்து போயிட்டோம். அடுத்த பிறவி நம்ம என்ன வருவோம்? குருவி. ஏன்னா மனசுக்குள்ளே குருவிக்கு எப்படி சாப்பிட கொடுக்குறது, குருவியை பற்றி யோசிக்கிறது குருவி, அப்புறம் மனசு குருவியே வரும். இப்போ தாரணி நீங்கள் வந்து ஸ்விம்மிங் இருக்கீங்க, நீந்துறீங்க வச்சுங்களேன், ஸ்விம்மிங் இது பண்ணுறீங்க, ஸ்விம்மிங்கில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல, அந்த கவலையிலே நம்ம மறைஞ்சிட்டு வச்சுங்களேன். அடுத்த பிறகு என்ன வருவோம்? மீன். ஏன்னா எது ஸ்விம்மிங் பண்ணுவோம்? மீன். அப்போ எதுன்னு அடிப்படையில் நம்ம என்ன மனசு எது அதிகமாக இருக்கோ அது வச்சு தான் அடுத்த பிறவி. இது வந்து எங்கே சொல்லி கொடுக்குறாங்க? பகவத்கீதைக்கு. இது நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்க, இது ஹரிராம ஹரிகிருஷ்ணன் படிக்க வேண்டிய புக்கு, இது அவங்களுக்கு இதுனா நம்மளுக்கு ஹரிகிருஷ்ணன் மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்கா, எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். இதில் இந்துக்கள் சொல்லி எந்த வார்த்தையும் இல்லை. இது பாருங்க, ஜப்பனீஸ் ஹரிகிருஷ்ணன் பாருங்க, ஜப்பனீஸ் இருக்காங்க அவங்க படிக்கிறாங்க, சைனாக்காரங்க படிக்கிறாங்க, ஆப்பிரிக்காரங்க படிக்கிறாங்க, வேற எங்க ரஷ்யன் பிரான்ஸ்காரங்க எல்லாம் படிக்கிறாங்க. நீங்கள் வாங்க, ஏன் நாங்கள் சொல்லி கொடுக்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க? புவனேஸ்வரன் என்ன பண்ணுறாங்க? தீபாவளிக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணுவோமே, அப்போ புக்கை தொடச்சி அழகாக சாயமல்ல வச்சுட்டு அவ்வளோதான்.
ஏன்னா சாமி புக்கு அப்படி வச்சு தொட்டு கும்பிட்டு படிக்கணும் நம்ம இதை. அதுக்கு தான் நம்ம சொந்தமாக படித்து பிடிச்சிக்க முடியும்னா நம்மளுக்கு வந்து சென்டர்லாம் இருக்குது. பையன் பக்கத்தில் பிஎம்ல பார்த்தீங்கன்னா பக்தி மண்டி இருக்குது, சென்டர் இருக்குது. அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. புதன்கிழமை நான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன், பாவங்களை சொல்லி கொடுக்குறேன். இந்தமாரி பக்கத்தில் வந்து நம்ம கலந்துக்கணும். இப்போ கூட பாருங்கள், உங்களுக்கு நான் பேசியிருக்கும் போது நான் லைவ் போட்டிருக்கேன். இதுலேயும் பாருங்கள் ஒரு 70-80 பேர் கேட்குறாங்க. அப்போ இந்தமாரி நம்ம வந்து சென்டர்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம், டெம்பிள் சொல்லி கொடுக்குறோம், ஆன்லைன்லேயும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கற்றுக்கணும். நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் கேட்குற பழக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் இஸ்லாத்துலேயும் சரி, நீங்கள் வந்து கிறிஸ்தவத்துலேயும் சரி, அவங்க வந்து சண்டே கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கு போயிடுவாங்க. இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா கொலா எப்படி கற்றுவாங்க, நீ கிளாஸ்லாம் கூடும் இங்கே இருக்கு மாதிரி இங்கே இருக்கு அப்படிக்கோ பேசுறது வழங்குவாங்க. பாருங்கள் அவங்க பேசுவாங்க, கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு உபன்யாசம் ரொம்ப குறைவாச்சு. முந்தி காலத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் இருந்தாங்க. இப்போ அது சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் நிறைய பேர் மாஞ்சிட்டாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஞானம் கிடைக்கும். அதுதான் வந்து விளக்கு ஏற்றத்துக்கு சமம். உண்மையான ஞானம் எப்போ வருதோ அதுதான் விளக்கு மாதிரி. இந்த உண்மையான ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய் கீ மாதிரி. அது உள்ளக்குள்ளே போகும்போதே நம்மளோட மனசுக்குள்ளே அறியாமல் எல்லாம் வெளியாகி நம்மளுக்கு வெளிச்சமாயிரும். எஸ், நான் யார், நம்ம யாருக்கு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் வரும்போது எல்லாம் அழகாக கிளம்பி வந்தீங்களா இல்லையா? நம்ம கண்ணாடியில் ஒரு உடம்பு பார்த்துருப்போம். அந்த உடம்பு இந்த உடம்பு யாரோட? நம்மளோட தான். ஆனால் இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு அழியக்கூடியது, தற்காலிகமானது. எவ்வளோ நாளைக்கு இந்த உடம்புல நம்ம இருப்போம்? ஒரு 60, 70, 80 வயசு வரைக்கும் இருப்போம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் அதுவும் கிடையாது. உண்மையிலே என்ன சாப்பாடு கெட்டு போச்சு, சுவாசிக்கிற காற்று கெட்டு போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. பசிச்சுன்னா மேகி மட்டஜி, மேகி தொம்யாம், உண்மையா இல்லையா? திடீர் சாப்பாடு எல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இல்லை. அதனால தான் எல்லாரும் 70, 80 வயசுக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் மேகி சாப்பிட்றோம். அப்போ திடீர் ஃபாஸ்ட் ஃபுட்டு வேறு, அதெல்லாம் என்ன ஆயிரும், உள்ளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுசு வந்து 70, 80 வச்சுக்கோங்க. அப்போ இந்த உடம்பு மறைஞ்ச பிறகு என்ன ஆகிரும்? இந்த உடம்புக்குள்ளே யார் இருக்கா? சரி, ஒரு உடம்பு இறந்து போச்சு. ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் இப்போ இல்லை. உதாரணம் இப்போ நம்ம வாயில் லட்டு வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? லட்டு சாப்பிடலாமா நம்ம? ஆனால் இப்போ நம்ம இறந்து போயிட்டேன். இப்போ நான் இறந்து போயிட்டேன், லட்டு வச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? உள்ள என்ன விஷயம் இல்லாமல் போச்சு சொல்லுங்கண்ணே. கை தட்டு கொடுங்க அண்ணா, தாடி அண்ணனுக்கு. ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னது? ஆத்மா இல்லாமல் போச்சு. அந்த ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு ஃபுல்லாக ஏங்க இருக்குது. அந்த ஆத்மா யாரு அக்கா? கடவுள். ஓகே, நீங்கள் சொல்லுங்க, ஆத்மா என்னக்கா? இறைவன். சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க, ஆத்மா என்னது? சும்மா ட்ரை பண்ணுங்க. சோலா. ஓகே, அது ஓகே. பாப்பா நீங்கள் மாத்த சொல்லுங்க. கடவுளா? தரணி கடவுளா? ஆத்மா என்பது வெறும் கடவுள் இல்லை. கடவுள் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரு, அது இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஆத்மா என்னது? நம்ம தான் அந்த ஆத்மா, வேற ஒரு ஆள் கிடையாது. ஏதோ வேற ஒரு ஆள் பேய் பூதமும் கிடையாது. நம்ம தான் அந்த ஆத்மா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம், உணர்றோமா? நம்ம தான் அந்த ஆத்மா. ஆத்மா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒளி வடிவில் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்மளோட முடியை 1000 வாட்டி வெட்டினா அது என்ன சைஸ் வருமோ அந்த அளவுக்கு வந்து ஆத்மா இருக்குன்னு சொல்லி பகவத் சொல்லப்படுது. அப்போ அந்த ஆத்மா வந்து வேறு யாரும் இல்லை. ஆத்மா என்றது என்னது? நம்ம தான் அந்த ஆத்மா. நம்ம இந்த உடம்பு வந்து இருக்கிற வரைக்கும் இருப்போம். வயசாகி இந்த உடம்பு வந்து எப்போ வந்து இறந்து போயிருந்தோ இந்த நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த உடம்பு போயிடும். இந்த உடம்பு நம்ம இல்லை, ஆத்மா தான் நம்ம. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தில் புல்லாகி புழுவாகி பூடாகி பல் கிரகமாகி பாம்பாகி பேயாகி பல் அசுரராகி நம்ம வந்து பூனையாக பிறந்திருக்கோம், நாயாக பிறந்திருக்கோம், பேய்களாக பிறந்திருக்கோம், பூதமாக பிறந்திருக்கோம், தேவர்களாக பிறந்திருக்கோம், மனுஷனாக பிறந்திருக்கோம், பல பிரிவு இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? நம்ம தான் இந்த ஒரு பாடி எடுக்கிறோம். மொத்தம் 84 லட்சம் பிரிவுகள் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம தான் இந்த பாடி எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம அடுத்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா மனசனாக தான் இருக்கணும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 7 ஜென்மம்னு. 7 ஜென்மம்லாம் கிடையாது, 1000 ஜென்மங்கள் இருக்குது. பல கோடி பிரிவுலாம் வரும். சிவபெருமான் சங்கராச்சாரியார் அந்த பூமிக்கு வராரு. கலியுகத்தில் சிவபெருமான் என்ன வராரு? சங்கராச்சாரியா. பார்த்துருக்கீங்களா? சங்கராச்சாரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய படம் ஒன்று இருக்கும், தாய் மூகாம்பிங்கன்னு. தாய் மூகாம்பிங்கில் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியர் அழகாக வருவார். தலையில் ஃபுல்லாக கவு பண்ணியிருப்பார், துணி போட்டிருப்பார், பட்டடிச்சிருப்பார், ஒரு தண்டா பிடிச்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? அவர் ஆதி சங்கராச்சாரியர் சிவபெருமான். அவர் ஒரு இது பாடியிருக்காரு, முனரப்பி மரணம் முனரப்பி ஜனனம் முனரப்பி ஜனனி ஜடரே சைனம். மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இருக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இருக்கிறோம். நம்ம இந்த பூமியில் திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஆனால் வேற பாடியில்
இவ்வளோ பெரிய சயின்ஸை அறிவியலை இந்த பகுதி சொல்லி கொடுக்குறது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது படிக்காமல் நம்ம விட்டுறோம். நம்ம அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் நம்ம பல பிரிவில் நம்ம பிறந்துகிட்டே இருக்கோம். நம்ம பல பிரிவில் வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் அடுத்த பிரிவு இப்போ நம்ம மனசுனா இருக்கோம், நம்ம மனப்பூன போக்கில் வாழ்கிறோம், பாவங்கள்லாம் செய்கிறோம், என்ன பண்ணுறோம். அடுத்த பிரிவு எந்த பிரிவு, அடுத்த பிரிவு என்ன வரும், அடுத்த பிரிவு என்ன வருவோம் சிஸ்டர், அடுத்த பிரிவு வேற ஒரு எந்த இது அக்கா, இப்போ மனசுனா பிறந்திருக்கோம், நம்ம இறந்து போயிட்டோம். அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க, அண்ணனை கை தட்டு கொடுங்க, நல்லா கால் கை தட்டு கொடுங்க. நம்ம கெட்டு பாவம் செஞ்சுருந்தோம்னா நம்ம அடுத்த போய் நம்ம மிருகம் தான் பிறப்போம். நம்ம நல்ல காரியம் செஞ்சோம்னா பக்தி பண்ணோம்னா பகவான் லோகத்துக்கு போயிடுவோம். கொஞ்சம் புண்ணிய காரியம் செஞ்சோம்னா நம்ம திருப்பி இந்த பூமி மனசுனா திருப்பி வருவோம். இது நிறைய பெரிய சப்ஜெக்ட் இது. அப்போ நம்ம என்னன்னா நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே நடக்கும். மனசு சுத்தமாக இல்லைன்னா நம்மளுக்கு பகவான் மீது நம்பிக்கை வராது. நம்மளுக்கு வந்து அடுத்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அவன் நினைப்பான் அடுத்த பிரிவு எனக்கு ஞாபகம் இருக்காது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அடுத்த பிரிவு ஞாபகம் இருக்கேன். இல்லை, ஞாபகம் இருக்கும். எப்படின்னா நம்மளுக்கு வலிக்கும். இப்போ இந்த பிரிவில் வந்து நம்ம கையில் வந்து சூடுபட வலிக்குதா, அடுத்த பிரிவு நம்மளுக்கு வேற பிரிவு எடுப்போம், நம்மளுக்கு சூடு பட்டாலும் எது பட்டாலும் நம்ம வலிக்கும். அந்த 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 தண்டனை நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருப்போம். அதனால மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மந்திரம். மனதை தூய்மைப்படுத்துறது தான் நம்ம மந்திரம் தேவை. அந்த மந்திரம் என்ன மந்திரம், நம்ம நிறைய மந்திரம் இருக்குது. ஆனால் எல்லா மந்திரத்துக்கும் நம்மளுக்கு வந்து தலையாய மந்திரம், மகா மந்திரம் வந்து அப்படின்னா ஹரே கிருஷ்ண மந்திரம். அது இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். இது காசோ பணமோ கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஃப்ரீ தான் இது. இந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளுக்கு எல்லா வகையான துன்பங்கள் மனசு ரொம்ப க்ளீனாக ஆயிரும். அதனால அன்னாடிக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. வெரி சிம்பிள், இவ்வளோதான். நீங்கள் வந்து ஆனந்தமய பிரபு இருக்கிறாரு, அவங்ககிட்ட நீங்கள் ஜெபமாலை வாங்கிக்கலாம். அன்னாடிக்கு ஒரு 108 மாலை ஜெபமாலை, 108 மாலை இருக்கும் பாருங்க. எம்எஸ் பிரபு அந்த ஜெபமாலை அங்கே இருக்கு, பேக்கில் எடுத்துருவாங்க. 108 மாலைகள் இருக்கும். அந்த ஜெபமாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 108 மணிகள் இருக்கும். அன்னாடிக்கு உட்காந்து சொல்லலாம். ஒரு மாலை ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஒரு மாலை ஜெபம் பண்ணால் போதும். மனசை என்ன பண்ணால் தூய்மையாக்கும், முதல் க்ளீனாக்கும். உடனே சைவமாக மாறுங்க, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல. முதல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் ஸ்லோலி டெம்பிளுக்கு வாங்க, அப்புறம் மனசு தூய்மையாகும். அப்புறம் படிப்படியாக வந்து அந்த இது வந்து மனசு க்ளீன் ஆகும். இப்போ பாருங்க, இது வந்து இந்த மாதிரி மாலை ஒன்று வச்சுருக்கோம் நம்ம. இதான் 108 மாலை. என்ன பண்ணோம், நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன் வைக்கிறோம் உண்மையா இல்லையா? தரணி கரெக்டாக இல்லை தரணி? ஃபோன் எவ்வளோ நேரம் வைக்கணும் தரணி? நம்ம ஃபோன் 1 hour 2 hour வைக்கிறோமா இல்லையா? ஜெபமாலை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொல்லி பழகிடும். அன்னாடிக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ராம் 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 ஹரி. அப்படி தான் இது ஒரு மாலை இப்படி வந்துச்சுன்னா ஒரு மாலை. முதல் ஒரு மாலை 2 மாலை பண்ணால் போதும். ஸ்லோலி அது மனசை அது தூய்மையாகும். ஓகேவா? ஒரு குட்டி கதை சொல்லிட்டு நான் முடிச்சு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஓகே, பகவான் ஜெகநாதர் இப்போ உள்ளுக்குள்ள ஹோட்டல் வச்சுருந்தாங்கல்ல, அது கண்ணு பெருசாக வச்சுருந்தாங்கல்ல, அது யார்? அது அதான் நான் கேட்குறேன், அது யார்? கிருஷ்ணன் இப்படி இருப்பார், புல்லாங்குழல் வச்சுருப்பாரு, கண்ணை பெருசாக வச்சுருக்கு, அது யார்? அது உண்மையிலே என்ன சொன்னாங்களா? வீட்டுக்காரங்க சொன்னாங்களா இது யாருன்னு? சொல்லவே இல்லை பாருங்க. பிரபு ஆனவே பிரபு நீ சொல்லவே இல்லையா? அக்கா யாருக்கா அது கண்ணை பெருசாக வச்சுருந்தாரு? ஜெகநாத் யாருக்கா? எனக்கு எப்படி ஆரம்பத்தில் வந்து ஏன் அவங்க அந்த உருவத்தில் இருக்காங்க எனக்கு புரியல. ஸோ நான் கிருஷ்ணன் கோயில் கேட்கேன், பட் நான் ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்காரு நான் ஒரு சின்ன பையன் நமக்கு யார் தெரியல. அப்புறம் இடையில என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து கிருஷ்ணர் டிவோட்டி இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் அவர் தான் என்ன சொன்னார், அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவரை உருவம் மதிய செய்யும் போது சரியாக செய்யும் போது சொல்லிட்டாங்கன்னா அந்த அரசன் வந்து உள்ளுக்கு யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவர் அந்த கதவை 3 நாள் கதவை திறந்து வந்து அந்த உருவம் அப்படியே அந்த அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அப்போ அந்த காட்சி வந்து ஜெகநாத் வந்து இந்த உருவம் பேர் ராஜமணி 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 வெரி குட். இல்லை நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இவ்வளோ கதை தெரிஞ்சு பெரிய விஷயம். அந்த கதை தான் ஒன்று. அதாவது பகவான் வந்து அந்த ரூபத்தை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணல, அதனால அந்த ரூபத்தில் இருக்காரு. என்ன ஆல்சோ பக்தரை பார்க்கும் போது பகவான் வந்து உதாரணம் வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் வெளியில் இருக்கிறாரு, ஒரு 5-6 வருஷம் வரல, திடீர்னு தீபாவளிக்கு வராங்க, நம்ம பார்த்து ஏர்போர்ட்டில் வராங்க, வந்தோன்னே என்ன ஆகும், கண்ணெல்லாம் பெருசாக வந்துட்டாரு, கணவன் வந்துட்டாரு, பிள்ளைங்களாம் பெருசாக அப்பான்னு கேட்டேன். அவன் நம்ம ஒருத்தவங்க ரொம்ப நாள் பார்க்கும்போது கண்ணெல்லாம் பெருசாகும்.
பகவான் வந்து தன் பக்தரை, அதாவது வந்து பிருந்தாவனம் திரும்பி போகும்போது அந்த அந்த பழைய ஞாபகங்கள் வரும்போது அந்த கண்ணு பெருசாகுது, அவர் இதாகிறாரு. அந்த காட்சி தான் வந்து கிருஷ்ணரை நம்ம பிடிச்சிருக்கோம். இதுதான் ஜெகநாதர். ஜெகநாதன் என்ன அர்த்தம்னா காட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த உலகத்தின் ஜெகன்னா வந்து ஜெகம்னா என்னது? உலகம். நாதன்னா கண்ட்ரோல். இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஜெகநாதர். அவரோட கதை ஒரு குட்டி கதை இருக்குது. என்னதுன்னா பந்து மஹேந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர், பந்து மஹேந்தி. அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு அவங்க மனைவி 2 பிள்ளைங்க இருக்குது. காசுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் வந்து பிராமணர் தான், அன்னாடிக்கு பிக்ஷை எடுத்து தான் அவர், ஏன்னா வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்குறாரு, வேதங்கள் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து சம்பாதிக்க போகல. அவர் இந்த மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்க, காசு கிடைக்கிறது தான். மழை காலகட்டத்தினால அவரால் எங்கேயும் போக முடியல. ரொம்ப காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சாப்பாடு வழி இல்லை. ஒரு குண்டு ஊசி தானியம் கூட அங்கே இல்லை. இப்போ என்ன பண்ணாரு, அவர் வந்து அன்னாடிக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணார், ஜெகநாதா கொஞ்சம் என்னை காப்பாற்றப்பா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ பந்து மஹேந்தி என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாள் பார்க்குறாரு, சாப்பாடு இல்லை, ஒன்று கொஞ்சம் கிடைக்குது, பிள்ளைங்க பத்த மாட்டுது, எல்லாம் வந்து பெட்ரி எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் வந்து அப்படியே மயக்க போடுறாங்க. சரி, அவங்க மனைவி சொல்கிறாங்க, நம்ம எங்கேயாச்சும் பக்கத்து எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீடு, உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் சொல்லுங்கள், அங்கே போய் கொஞ்சம் உதவி கேட்கலான்னு. சரி வா, என் ஃப்ரெண்டு வீட்டு போகலான்னு சொல்லி இங்கேருந்து அவரு ஒரு இடத்துலேருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறார், ஜெகநாதபுரிக்கு நடந்து போகிறார். அப்போ நைட்டு ஃபுல்லாக நடக்கிறாங்க. அவர் 2 பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டாரு, தோல் படியில் ஒருத்தர், 2 பேர், அவன் மனைவி வந்து துணி மூடலாம் பிடிச்சிட்டு இங்கேருந்து நடக்கிறாங்க. இந்த மாதிரி மலைகள் வெயிலெலாம் தாண்டி இங்கேருந்து நடந்து போகிறாங்க. சாப்பாடு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜெகநாத டெம்பிள் இருக்கும். ஜெகநாத டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஜெகநாத் பூரி இருக்கு, ஒரிஷாவில் பூரி என்ற இடத்துல ஜெகநாத் டெம்பிள், பூரி டெம்பிள். அங்கே பார்த்தீங்கன்னா 52 வகையான உணவுகள் பிரசாதம் வந்து ஓடிட்டே இருக்கும். சாப்பாடு பஞ்சமே இல்லை. அப்போ நைட்டு டைமில் தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் டைமில் போய் பார்க்குறாரு. ஜெகநாத் போயிட்டோம்னா ஃபுல்லாக க்ரௌடு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு தான் போக சொன்னீங்க, எதுக்கு டெம்பிளுக்கு வந்தீங்க? நம்ம முதல் ஃப்ரெண்டு வீட்டு போய் சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது, இரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் சொல்லிட்டு டெம்பிள் போகிற. டெம்பிள் ஃபுல்லாக க்ரௌடு. ஓகே, சாப்பாடு எதுவும் கிடைக்கல. என்ன பண்ணுறாரு, அந்த நைட் இதுக்கு நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெகநாத்பூர் டெம்பிளில் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு எல்லாம் இருக்கும். அப்போ அந்த ரோடு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாசல் இருக்கும். அதான் பின்னாடி போகிற வாசல். அவர் பந்து மஹேந்தி என்ன பண்ணுறா, நம்ம இன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு நம்ம நாளைக்கு காலை நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. பந்து மஹேந்தி அப்போ மனைவி அவங்களோட பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் படுக்கிறாங்க. ஏன்னா வந்து நடந்த கழிப்பு, சாப்பாடு இல்லை, உடம்புலாம் வந்து ஏதாச்சும் எல்லாம் பெட்டு கோங்காயிடுச்சு. அப்போ மற்ற ஜெகநாதபுர் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கங்கே வெறும் வந்து அந்த தீப்பந்தம் மட்டும் தான் எரியும், ரோட் லைட்டு மாதிரி அங்கங்கே தான் எரியும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பசியில் வாடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே மயக்கத்தில் தூங்கி அப்படியே வாங்கிட்டாங்க ரோட்டு ஓரத்தில் அப்படி. அப்போ என்ன ஆச்சு, ஒரு வயசான பிராமணர் வராரு. என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தட்டில் ஜெகநாதர் பிரசாதெல்லாம் போட்டு, ஸ்வீட்டு, அல்வா, சப்ஜி கிஜி எல்லாம், பூரி கீரி சோறுக்கெல்லாம் போட்டு தட்டோடு எடுத்து வராரு. போட்டு அந்த நைட்டில் வந்து போய் மழை வந்து மழை காற்று அடிச்சு எப்படி இருக்கும், ஃபுல்லாக மழை காற்று அடிக்குது நைட்டில். அந்த காற்றுல அவர் நடத்து வராரு. பந்து மஹேந்தி சொல்லி வராரு. இவர் வந்து யாரா கத்துறான்னு சொல்லி மயதுக்கு, தாப்பா சாப்பாடு எடுத்துக்கோ, உனக்காக தான் எடுத்து வந்தேன், நீ சாப்பிடாம இருக்குன்னு நான் பார்த்தேன்னு. அவர் சாப்பாடு அந்த தட்டு பெரிய தட்டு இல்லை. என்ன பண்ணுறது, பசியில் யார் கொடுத்தா என்ன கூட பார்க்கல, சாப்பிட முடிக்கிற பிள்ளைங்களாம் கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பெட்டு முடிஞ்சிச்சு. அப்போ எல்லாத்தையும் சாப்பிட கொடுக்குறாரு. யாருப்பா அந்த வயசான பிராமணன் யார், அவர் போய் நன்றி சொல்ல பார்க்குறாரு. கண்ணு கட்டின தூரத்தில் யாருமே இல்லை. சரி, பக்கத்தில் இருக்கிற பைப்பில் தண்ணியெலாம் அந்த கையெல்லாம் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, சரி இந்த தட்டு கேட்கறதுக்காக திருப்பி அவர் வருவார். நம்ம தட்டு என்ன அந்த வேட்டியில் நல்லா பெருசாக சுற்றி அவர் தலைக்கு அடியில் வச்சு படுத்துட்டாரு. உண்ட மயக்கம் களைப்பு, அதாவது சாப்பாடு சாப்பிட்டோன்னு நல்லா ஒரு தூக்கம் கொடுப்பாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டாரு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம். மறுநாள் காலையில் 8-9 ஆச்சு. பார்த்தா அப்பயும் ஏஞ்சிக்கல. கோயில் ஃபுல்லாக ஒரே அலப்புற, கோயில் ஃபுல்லாக ஒரே வந்து இதாச்சு, பஞ்சாயத்து ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணுற தட்டு வந்து பெரிய தட்டு, தட்டை காணும். பூஜாரி, ஹெட் பூஜாரி எல்லாரும் தேடுறாங்க. அப்போ அங்கங்கே போடுறாங்க. அப்போ பெரிய பூஜை சொல்லிட்டாங்க, எல்லா இடத்துல தேடுங்க, எவனோ திருடிட்டான் தங்கத்தட்டு வந்து எவ்வளோ வேலைன்னு பார்க்குறாங்க. தேடுறாங்க. கடைச்சா பார்த்தா ரோட்டு ஓரத்தில் படுத்துருக்காரு. இவரோட அந்த வேட்டிலேருந்து அந்த தட்டு வந்து கொஞ்சோண்டு வெளியே தெரியுது. ஏன்னா தலை வச்சு படுத்து அப்படியே உல்லாசம் படுத்துருக்காரு. அவர் பாருங்க, இவன் தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி ராஜா கிட்ட எடுத்து போயிட்டாங்க. ராஜா கிட்ட எடுத்து போனோம். ராஜா என்ன பண்ண, நீ என்ன பண்ணியிருக்க, நீ வந்து ஜெகநாத் தட்டு தேடி இருக்க, உனக்கு ஜெயில் தண்டனை. அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ ஜெகநாதரும் ராத்திரி கனவுல வந்து ராஜா கனவுல அவர் சொல்றாரு, அந்த தட்டை கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நான் தான் என் பக்தனுக்கு நான் பிரசாதம் கொடுத்தேன்னு. அப்புறம் வந்து இவங்க மனைவி என்ன சொல்றாங்க, எங்க நம்ம ஃப்ரெண்டு தானே பார்க்கலான்னு போனோம், நீங்கள் இங்கே போய் கோயிலில் தங்கி இங்கே நம்மளை தூக்கி குடும்பத்தோடு ஜெயிலில் போட்டாங்கன்னு. அப்போ ராஜா வந்து அப்போ சொல்லுவார், என்ன சொன்னாருன்னா, இது வந்து தட்டை திருடுறது வந்து யாரும் இல்லை, ஜெகநாத் தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு, ஜெகநாத் உங்களோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு. அப்போ அவங்க கணவர் வந்து சொல்லுவார், நான் ஃப்ரெண்டு சொன்னேன், எனக்கு ஜெகநாத்பூரில் வேறு யாரும் ஃப்ரெண்டு இல்லை,
என் ஃப்ரெண்டே வந்து யார், ஜெகநாத தான் என் ஃப்ரெண்டு, நான் அவர் நம்பி தான் நான் வந்தேன், அவர் பார்த்துக்குவாருன்னு, அதனால தான் பாரு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இப்போ அவரோட பக்தினால அவரோட புகழ் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு. ஓகேவா, இது பெரிய கதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ முக்கியமான விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பக்தி பண்ணுமே ஆனால், நம்பிக்கை வச்சுமே ஆனால், பகவான் நாம ஜெபம் பண்ணுமே ஆனால், பகவான் கண்டிப்பாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார், நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார். எந்த பிரச்சனை இருந்தாலும் பகவான்கிட்ட முறையிடுங்க, பகவான் இது பண்ணுங்க, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஓகேவா, அது தவிர்த்து பகவான் தவிர்த்து வேறு யார் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, வாழ்க்கையில் கொடுக்க முடியாது. அவருக்கு எல்லாமே பார்த்துக்குவார். துன்பத்தை கொடுக்குறது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுவார். பக்தி பண்ணுறோமா நம்மளுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார். ஓகேவா, இப்போ நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கக்கா. ஓகேவா, ஒரு சமையலுக்கு ஒருத்தவங்க வரணும்னு சொல்கிறாங்க. அக்கா நானும் சமைப்பேன், நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, நானும் சமைக்கிறேன். நீங்கள் முதல்ல எடுத்து என்ன கேட்பீங்க, நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க கேட்பீங்களா இல்லையா? நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம், எதுவும் சமைச்சு எடுத்துவாங்க பார்க்குறேன்னு. அதே போல் நம்மளும் பக்தி பண்ணுறோம், பகவான் டெஸ்ட் பண்ணுவார் நம்மளையே, எப்படி பக்தி பண்ணுறோம், ஒழுங்காக செய்கிறோம், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார், ஒழுங்காக செய்கிறானே இல்லையான்னு. கொஞ்சம் சின்ன டெஸ்ட் கொடுப்பாரு. அந்த டெஸ்ட் பார்த்தோன்னே ஓகே உன் நம்பிக்கையோடு தான் இருக்கான், முழு நம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கு முக்கியமாக காரணம் நாம ஜெபம் பண்ணணும், அன்னாடிக்கும் பண்ணணும். கடைசியா இந்த தாமோதர் ப்ரோக்ராமை இதில் நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமான விஷயம் என்னென்னா, வெறும் விலகு காட்டுறது மட்டும் இல்லை, இந்த விலகு காட்டுறது மூலியமாக நம்ம இருதயம் தூய்மையாகுது. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும், மனசு தூய்மையாகும். மனசு தூய்மையாச்சுன்னா கடவுள் யார், நான் யார் எல்லாமே கிளியராக புரியும். ஓகேவா, இங்கே வந்து சிவபெருமான் கோச்சுக்குவார், நான் வந்து முருகர் கும்பிட்றேன், நான் விநாயகர் கும்பிட்றேன். நீங்கள் பகவத்கீதை படிக்க சொல்கிறதே வந்து யாருன்னா சிவபெருமான் தான் படிக்க சொல்கிறாரு. பகவத்கீதை எழுதுந்து யாரு, தாரணி பகவத்கீதை எழுதுந்து யாரு, விநாயகப்பெருமான் எழுதுற பகவத்கீதை எழுதுறாரு. படிக்க சொல்றது சிவபெருமான் படிக்க சொல்றாரு. ஓகேவா, என்னோட பகவத்கீதையில பகவான் விஸ்வரூபத்தை காட்டும் போது சொல்றாரு, விஸ்வரூபத்தை அகம் கார்த்திகேயன், நான் தான் கார்த்திகேயன். கார்த்திகேயன் யாரு, முருகப்பெருமான். அப்ப பகவான் பக்தி படிக்க சொல்லி சிவபெருமான் ஃபேமிலி எல்லாரும் சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், சிவபெருமான் வழிபட்ட அது ஒரு டீமு, நான் விஷ்ணு கிருஷ்ணன் வழிபட்ட இது ஒரு டீமு. சிவபெருமான் வந்து வைஷ்ணவானம் எதா சம்பு, சிவபெருமான் மிகப்பெரிய வைஷ்ணவர். அப்போ நம்ம சிவபெருமான் வழிபட்டாலும் சரி, முருகன் வழிபட்டாலும் சரி, விநாயகர் வழிபட்டாலும் சரி, யார் வழிபட்டாலும் பகவத்கீதையை கண்டிப்பாக படிச்சாகணும். பகவான் நாம அதை சொல்றதுனால யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதனால வந்து அன்னாடிக்கு ஜெபம் பண்ணுங்க. டெம்பிள் பக்தி டெம்பிள் இருக்கு, நான் டெம்ப்ளேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம டெம்ப்ளேட் வச்சிருக்கோம், வந்து கலந்துக்கங்க. புதன்கிழமை நம்ம வந்து சாயந்தரம் நம்ம வந்து பாபா சொல்லி கொடுக்குறோம், பக்கத்தில் தான் இருக்குது சென்டர். ஓகேவா, வந்து கலந்துக்குங்க. ஓகே, வாய்ப்பு கொடுத்த ஆனந்தமய பிரபுக்கும் உருவம் ரொம்ப நன்றி. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய ராதா தாமோதரா கி. ஓகே, புரியுதா? எதுவும் கேள்விகளுக்கா? பிரபு யூ வாண்ட் டு சே சம்திங்? பிரபு வந்து பக்தி மண்டல தலைவர், 9 வருஷமா வந்து அவர் வந்து நிறைய பேர் டிவோட்டி வந்திருக்காரு. கம் சிட்டி ஹரே கிருஷ்ணா. பார்த்தா சந்தோஷமா இருக்கீங்க. அவரும் முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் கொஞ்சம் இந்த டமோட்டா ரீலை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இந்த டமோட்டா ரீலை வந்து ரொம்ப அன்பான ரீலை தான். இந்த பிருந்தாவனில் வந்து இந்த கோவர்தான் மலை, பெரிய மலை இருக்குது. பல காலத்தில் நண்ட மகாராஜ் வந்து இந்த டமோட்டரோட தந்தை, அவர் வந்து எல்லாமே பிருந்தாவன் வாசிகளெல்லாம் இந்த மலையை தான் ஏற்றுமா இந்திரன் மலை கொடுத்து செடி புல் மறைஞ்சி பசுங்கள்லாம் சாப்பிட்டு, அதனால் அந்த நன்றி சொல்லி அந்த மலையை பூஜை செய்வாங்க தனிக்கும். ஆனால் கிருஷ்ணர் பிறந்தோன்னே அவர் போய் அங்கே அப்பாட்ட சொல்லிட்டு, அது வேணாம், நன்றி நான் கோவர்தான் மலைக்கு பூஜை செய்வேனா, என் பேச்சை கேட்டுட்டு எனக்கு பூஜை செய்யுங்க. அப்போ சொன்னேன்னு அங்கே அப்பாலாம் முதல்ல நினச்சி போட்டாங்க. அப்போ இன்றுன்னு கோச்சிக்குவாத, இவ்வளோ வருஷமாக செஞ்சுருக்கோம், இந்த ஆப்பில் ஸ்டாப் பண்ணிட்டோமா ஆத்திரம் வந்துடுன்னு. பரவாயில்ல, நீ தான் அன்பான பிள்ளை, நீ வந்திருக்க, ஆனால் உன் பேச்சை கேட்டுன்னு நுப்பாட்டிடுறாங்கப்பா. கோவர்தான் மலையை நுப்பாட்டினா இந்திரன் வந்து பார்க்குறாரு. ஏன்னா வருஷம் செஞ்சுருப்பாங்க, இப்போ மறந்துட்டீங்க. அவங்க கணவரை மறந்தா எப்படி இருக்கும், ஆத்திரமாக இருக்காங்களே, அந்த மாதிரி இந்திரனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு. ஸோ அவர் என்ன சொன்னவங்களுக்கா ஒரு தண்டனை கொடுக்கணும், இவங்க கஷ்டத்தை கொடுக்கணும்னு. ஆனால் தான் 7 நாள் மழையும் இடியும் போட்டு விட்டாவனே தனியாக வெள்ளமாகிட்டது. ஆனால் இது லீலையில் வந்து முக்கியமாக இது முக்கியமான கருத்து இல்லை. என்ன முக்கியமான கருத்து என்னன்னாக்கா, பிருந்தாவனில் எல்லாம் கிருஷ்ணர் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க ஒத்துமையாக இல்லை, சாது சங்கம்ல இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க. யாரும் கிருஷ்ணரே காப்பாற்றுவான்னு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை இருக்குது. கிருஷ்ணர் ஆனால் கிருஷ்ணர் என்ன செய்யாது, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா ஆத்தாகணும்,
அதனால தான் இந்த லீலை இந்திரன் வந்து மலையை கூட்டோன்னே அவர் சுண்ட வலையில் வந்து மலையை தூக்கிட்டா இருப்பாங்க. தூக்கி வச்சிருக்காரு. அது கீழே வந்து பிருந்தாவனங்க வாசியெல்லாம் யாரும் காப்பாற்ற முடியல, யாரும் காப்பாற்ற முடியலன்னு கடைசியில் அந்த மலை கீழே போய் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எல்லாம் ஒத்துமை ஆகிட்டாங்க போது. ஸோ இந்த கிருஷ்ண லீலை என்னன்னாக்கா எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாம் என் மேலே நம்பிக்கை இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் நீங்கள் அந்த லீலையை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை தூக்கிட்டு இருக்காரு, ஆனால் அது கை படலை. சும்மா அப்படிதான் அங்கே கண்ணுக்கு அவர் தூக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அது சக்தினால் அது மழை வச்சு அவர் அந்த பக்தர்களை பார்த்துருக்காரு, ராதாராணியை பார்த்துட்டு அந்த அந்த லீலை நடக்குது. ஸோ இது வந்து என்ன முக்கியமான லீலைனாக்கா கிருஷ்ணர் மேலே நம்பிங்கன்னா எப்படி அவங்க வந்து காப்பாற்றுவீங்க. இந்த பிருந்தாவன் வாசி இந்திரன் எவ்வளோ ஆத்தத்தோட மழை விதி எல்லாம் கொடுத்தாலும் அப்படியும் ஒரு சிந்த வலையிலே தூக்கிட்டா இருப்பாங்க. மழை பெரிய மழை இருக்குமா, தூக்கிட்டு ஒரு குறை மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாரு. ஸோ அதான் வந்து கிருஷ்ணர் முழு பூர்ணமாக நம்பினீங்கன்னா உங்கள் கடைசி வரைக்கும் விட மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் கிருஷ்ணர் பக்தராக இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் மனசு எப்பவும் கிருஷ்ணா கிருஷ்ணா தான் வளர்ப்பாங்க. ஆமாங்க ஒரு வருஷம் பக்தராக இருந்துட்டு என்ன நினச்சாலும் கிருஷ்ணா தான் வருவாங்க. அவங்க மனசில் கிருஷ்ணா தான் செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ பரமாத்மா வந்து கிருஷ்ணா பகவான், அவர் பரமாத்மா இருக்காரு. அவர் ஜீவாத்மா. ஒரு சின்ன கதை, ஒரு மரத்தில் வந்து 2 குடிங்க. ஒன்று வந்து ஜீவாத்மா நம்ம அது என்ன சாப்பிட்டுருக்குன்னா அந்த பழத்தை சாப்பிட்டுருக்கு. ஆனால் பரமாத்மா வந்து கிருஷ்ணர் அவர் ஒன்றுமே சேமாக பார்த்துருக்காரு. இந்த குடி ஜீவாத்மா என்ன செஞ்சுருக்கு. ஸோ அது பார்க்குறா இருப்பாங்க குடி ஜீவாத்மா என்ன பார்த்துட்டு ஒன்றுமே கேட்காம அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கு. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அது வந்து சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸோ கிருஷ்ணா ஆனால் கடைசி நேரத்தில் சாப்பிட்டு அதை நினச்சிட்டு இதுதான் வாழ்க்கையா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா, இது சாப்பிட்டு கடைசியில் அது செத்து போயிடுவோம், அவ்வளோதான் நான் வாழ்க்கைன்னு கடைசியில் அது பகவானை தேடிட்டு இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லையா. அப்போ தான் பக்தி அது பல இருக்கும். நம்ம போய் கேட்கணும் பகவானை. பகவான் சொல்ல, பகவான் எனக்கு கருணை காட்டுங்க, வழி காட்டுங்க, காப்பாற்றுங்க, என் குடும்பம் இந்த மாதிரி இருக்கு, வழி காட்டுங்க. அந்த மாதிரி பகவானோட பேசணும் பாருங்க. ஜபம் பிரபு சொன்ன மாதிரி ஜபம் பண்ணிங்கன்னா அதே தானால பக்தி. ஸோ இந்த தாமோதர மாதத்தில் வந்து அப்போ எல்லாத்துக்கும் வந்து வெளிச்சத்தை காட்டுவோம். ஏற்றுமா நம்மளாம் இருட்டில் இருக்கும். இருட்டில் நம்ம தெரியாது, என்ன பார்க்க முடியாது. இருட்டில் போட்டுன்னா பார்க்க முடியுமா? இந்த வெளிச்சம் வந்து சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கு வழியை காட்டும். ஸோ பகவான் இந்த மாதிரி நம்ம இந்த கார்த்திக் மாதத்தில் இந்த மாதிரி ஜீவத்தை காட்டினா பல மாதிரி புண்ணியங்கள் இருக்கும். அதனால தான் நம்மளாம் மாதம் அறிவிச்சாங்க சொல்லி வீட்டுக்கு போய் மக்கள் மேலே கருணை காட்டுங்கன்னு சொல்லிட்டார் நம்ம குரு தேவதா பகுபாதி. எல்லாத்துக்கும் போய் நீங்கள் பகவத்கீதை சொல்லுங்க கற்றுக்கிட்டு, ஜபம் பண்ண கற்றுக்கிட்டு, ஜீவத்தை காட்டுகிறாங்க. அப்போ தான் கேட்டுட்டு நம்மளாம் வந்து பகவான் இந்த பிள்ளைங்கள் தான். நீங்கள் உங்கள் பிள்ளை என்ன செஞ்சாலும் என் மகன் எப்படி என்கிட்ட தான் வரணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பகவான் உங்கள் உலகத்தில் விட்டுல. ஆனால் நம்ம தான் வந்து சொந்த கர்மத்தினால நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் இதான் இன்னும் அது செய்யணும்னு குழப்பத்தில் வந்து பேசணும். ஆனால் கடவுள் வந்து பகவான் உங்களுக்கு வளர்க்கவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பிரபு அழைச்சிருக்காரு, நம்மளை அழைச்சிருக்காரு. பிரபு மக்கள் வந்து கிருஷ்ணரை பற்றி பேசணும். ஏன் வந்து உங்கள்கிட்ட கிருஷ்ணனை பற்றி பேசணும்? நம்ம சொந்தமாக அவங்க கூட்டாயப்படுத்தியா பகவான் அனுப்பிச்சுடுறாரு. இதெல்லாம் ஒரு காலத்து பக்தராக இருந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் வந்து திருப்பியும் கூப்பிடுங்க, திருப்பியும் வர வைங்கன்னு. அதனால தான் நம்ம வந்திருக்கோம். நம்பிக்கை இருங்க. வெளிச்சம் காட்டுறது வந்து வழி காட்டுறது. பிரபு சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற இருக்கோம். இந்த மாதிரி வெளிச்சத்தை காட்டு பகவான் அவங்களுக்கு இந்த வெளிச்சத்தை காட்டுறேன், நீங்கள் அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுங்க. ஒரு ட்ரேட் மாதிரி செய்வோம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப பேச விரும்பல. பிரபு சொன்ன மாதிரி கிளாஸ் டைப் பண்ணுங்க. பிரபு தனிக்கும் ஸ்ரீமத் பகவத் கிளாஸ் கொடுத்தாரு. நம்ம பிஎம் சென்டரில் வந்து பகவத்கீதா கிளாஸ்
சனிக்கிழமை சண்டே சண்டே இப்போ வந்து கலந்துங்க. ஆனால் வீட்டிலே இருந்துட்டிங்கன்னா வீட்டிலே இருந்து அப்படியே போயிட்டு வருவீங்க. என்னச்சும் முயற்சி பண்ணணும்னா என்னச்சும் செய்யணும். வீட்டிலே இருந்துட்டா வீட்டிலே தான் உட்காந்துருப்பீங்க. போய் பார்த்து பேசி என்ன சொல்கிறாங்க, பகவத்கீதை என்ன சொல்கிறது, ஸ்ரீமத் பகவத் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பாப்பான் மதிப்பேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே சார். பிரசாதம் சொல்லலாம். மகாபிரசாத் சாப்பாடு பிரசாதம் சாப்பாடு பிரசாதம் வந்து சொல்லலாம் எல்லாரும். ये महाप्रसादे गोविंदे नाम ब्रह्मणि वैष्णवे स्वल्प पुण्य मदम राज विश्वासो ने विजायते शरीरा विजयजा योगेन्द्रिय दहेका जीवपिले विषाय सागोरे धारमति जीवादि गोवमय सुधर्मदि ताकि जीता कतिना संसारे कृष्ण बार डोय परे बारे जीव जय स्वाप्रसा अन्न निलोबा श्री अनमृतपा राधा कृष्ण गुणाकार प्रेमे डाको चैतन्यता जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे जनाब सुगंधा महाप्रसाद की जय.